ரிசப்ஷனு கூட நல்லா செலவு பண்ணி பிரமாதமா செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. என்ன பாஸ் இது? இதான் நீங்க பணம் வாங்கி தர லட்சணமா? மாட்டி இருந்தா என்ன வருது? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தெரியுதுல, இது தெரியாதா? போடி போ, கோழி புடி போ. எதை கேட்டாலும் தெரியல தெரியலங்கிற, செவலனா உனக்கு தெரியாதா? இந்த பந்தா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போ அந்த கோழி போய் பிடிச்சிட்டு வா. போ போ. இங்க வாயே. என்னடா என்னம்மா இது? நீ போடுற போட்ல அவ இன்னைக்கே ஓடிடுவா போல இருக்கே. டேய், நீ தானடா சொன்ன அவளை இங்கிருந்து எப்படியாவது விரட்டி விடணும்னு. அதுக்காக உனக்கு கலெக்ஷன்ஸ் எதுவும் வேணாமா? ஆமாண்டா, நான் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டனோ. என்னடா பண்ண சொல்ற? எப்ப அந்த வேலைக்காரி பார்த்தனோ அப்போத்துல இருந்து அவளை இவளை எனக்கு சுத்தமா பிடிக்காம போச்சு. சரி சரி, நீ போய் சமாளி போ. அம்மா நீ முன்னாடி போமா. போமா. அது சரி, நீ இன்னும் கோழி கூட தான் சடுகுடு ஆடிட்டு இருக்கியா? நீ எப்ப புடிச்சு எப்ப அடிக்கிறது? விடிஞ்சிரும். அம்மா என்னம்மா அவளை போய் கோழி பிடிக்க சொல்லிட்டு இருக்க? டேய், கோழி தானடா பிடிக்க சொன்ன. என்னமோ மஞ்சு வரட்டு மாடை பிடிக்க அனுப்பிச்ச மாதிரி கத்துற. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லம்மா. ஆஹா, ஐயோ. நீ இருமதி, நான் பிடிக்கிறேன். வாமதி, பாரு மதிக்கு எப்படி வேர்த்திருக்குன்னு. நீயே க்ளீன் பண்ணி கொடுத்துருமா. எல்லாம் போக போக கத்துக்குவா. ஆமாண்டா, அவளுக்கு சேவ் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேனா. புடிமா, எல்லாம் போக போக பழகிப்பா. என்ன செல்லம்? நானே எல்லாத்தையும் பண்ணி தரேன். போமா, போய் மிளகாயாவது அரைச்சு வை போ. அதுவாச்சு தெரியுமா? இல்ல அதுக்கும் இல்லத்த, அதெல்லாம் தெரியும். மிக்ஸி எங்கன்னு சொன்னீங்கன்னா. என்னது மிக்ஸியா? ஐயய்ய, இவளை தேத்துறதுக்குள்ள ஏன் ஆயில் போயிரும் போல இருக்க. இங்க பாரு, கோழி ரசத்துக்கு அம்மியில வச்சு அரைச்சாதான் ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், அம்மா சொல்லிருக்காங்க. சொன்னதோட சரி, செஞ்செல்லாம் காமிச்சது இல்ல இல்ல. சரி வா, மிளகா எடுத்து தரேன், அரைச்சு வை. நீ ஏன்டா நிக்கிற? வேலை பார்த்தா உன் அருமை பண்டாட்டி ஒண்ணு தேஞ்சு போயிட மாட்டா. போடா போமா. ஐயா வா வா. இந்தா அம்மி அங்க இருக்கு பாரு, நல்லா அரைச்சு வை போ. இரு, இந்த தண்ணி எடுத்துட்டு போ, சீக்கிரமா அரை.
என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? மிளகா அரைக்க தெரியாதா உனக்கு? இப்படி கீழ எல்லாம் செதறடிச்சு வச்சிருக்க. மதி என்னடி இது? மதி உனக்கு ஃபோன் அத்த லைன்ல இருக்க. டேய் குடுறா இப்படி. ஹலோ சமந்தி நல்லா இருக்கீங்களா? ம் எப்படி நல்லா இருக்கிறது? உங்க பொண்ணோட தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது என்ன சமந்தி சொல்றீங்க? என்னன்னு சொல்லுவேன். என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க ஒன்னுத்துக்கும் உதவாம? எனக்கு புரியல. என்னாச்சு? ஏதாவது தப்பா பேசிட்டலா? அதெல்லாம் இல்ல, நல்லா தான் பேசுறா. என்ன சமத்து பத்தல, சூட்டிக இல்ல, ஒரு கோழி பிடிக்க தெரியலங்க. சரி அதாவது பரவாயில்ல, டவுன்ல வளர்ந்த பிள்ளையாச்சேன்னு சொல்லிக்கலாம். மிளகா கூட அரைக்க தெரியலன்னா எப்படிங்க? என்னமோ போங்க, இதெல்லாம் நீங்க சொல்லி தரது இல்லையா? என் பொண்ணெல்லாம் 50 பேருக்குனாலும் ஒத்தையால நின்னு சமைச்சு இறக்குவா. இல்லையே, அவளுக்கு அதெல்லாம் தெரியுமே. என்ன தெரியும்? நீங்க தான் மெச்சிக்கணும். மிளகா அரைக்க சொன்னா ஏதோ மொசைக் போட்ட கணக்கா தர பூரா சிவப்பு சிவப்பா ஆக்கி வச்சிருக்கா. மன்னிச்சுக்கங்க சம்மந்தி, அவளுக்கு அம்மியில அரைச்சி பழக்கம் இல்ல. நான் இனிமே எல்லாம் சொல்லி கொடுத்து சரி பண்ணிடுறேன். சரி சரி. சம்மந்தி, மதிக்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன், அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேனே. அப்புறமா பேச சொல்றேன். இப்பதான் அடுப்புல சாதத்தை வச்சிருக்கேன், ரசம் வச்சு வேற இறக்கணும். ஏ மதி போ, சோறு குழஞ்சா நல்லா இருக்காது, போய் என்னன்னு பாரு போ. சரி சரி, அவ வேலையா இருந்தா பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். இத பாருங்க, நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? என் மக வேற மதி வேறன்னு நான் பாக்கல, அதான் அவளை கண்டிக்கிற மாதிரி இவகிட்டயும் நான் பேசுறேன். அவ உங்க வீட்டு பொண்ணு, உங்களுக்கு அப்புறம் தானே எனக்கு. சந்தோஷம். வச்சுட்டா? சரிங்க. டேய் பூண்டு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டேமா தாயே, கரெக்டா செஞ்சிருவேல்ல? என்னவோ கோழியை பிடிக்கவே அவ்வளோ நேரம் ஆச்சு, குழம்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆகுமோ? தலையை ஆட்டு. எனக்கு வந்து வாச்சு. என்னங்க, நான் மெல்ல மெல்ல எல்லாத்தையும் கத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் அத்தைகிட்ட பக்குவமா சொல்லுங்களேன். தப்பு மதி, அம்மா போனதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. அதுவும் இதெல்லாம் லேடிஸ் மேட்டர், என்கிட்ட கொண்டு வராத. அவங்க கோவப்படுறதுக்கு ஃபீல் பண்ணாம இதெல்லாம் சீக்கிரம் கத்துக்கோ, என்ன? சரியா? சாரி மச்சான், நீ சொல்லும் போது நான் கேட்கல. அவனுங்க 2 பேரும் செயின் திருடனுங்களா இருப்பானுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பசங்களோட கேரக்டர் சரியில்லை, அவனுக்கு கூட சேராதன்னு. கேட்டியா? சொல்ல கேட்காம பின்னாடியே போனேன். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்னடா செய்யறது? டேய், கூட போனா பணம் கிடைக்கும் தானே போனேன். ஆனா 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கழட்டி விட்டானுங்கடா. ஒரு தப்பை மறைக்க பல தப்பு பண்ணுவோன்றது கரெக்டா தான்டா இருக்கு. எவனே தெரியாம பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா இப்படிதான். இன்னைக்கு செயின் திருட கூப்பிட்டு போனானுங்க, நாளைக்கு வா நிறைய பணம் தரோம் கொலை பண்ண போலான்னு கூப்பிட்டு போவானுங்க, அதுக்கும் போயிட்டு வா. டேய், ஏன்டா அப்படி பேசுற? சத்தியமா சொல்றேன்டா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. இப்ப கூட வண்டி ஓட்டுனதை தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணலடா. டேய், நீ உண்மையிலே அப்பாவியா இல்ல அப்பாவி மாதிரி நடிக்கிறானே தெரியலடா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வண்டி மட்டும் தான் ஓட்டினேன் அப்படின்னா போலீஸ் ஒன்று சும்மா விட்டுருவாங்களா? உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியுன்றத பத்திலாம் போலீஸ் கவலையே கிடையாது. அவனு கூட போனியா இல்லையான்னு மட்டும் கேட்பாங்க. அப்புறம் ஊர்ல நடந்த செயின் திருட்டு கேஸ் எல்லாம் தூக்கி உன் மேல போட்டு லாக்அப்ல தள்ளி முட்டி தட போறாங்க. மச்சான், நீ வேற என் வயித்துல புளிய கரைக்கிற. இதாண்டா அவன் ஸ்பெஷாலிட்டி. பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவேன். உன் கூட வந்த 2 பேருமே வெளியூர்கார பசங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார், எல்லாத்துக்கும் இவன் தான் சார் காரணம் அப்படின்ட்டு போட்டு விட்டு போயிட்டே இருப்பானுங்க. டேய், நானே அந்த லைட்டை வெளிச்சத்துல அந்த அம்மா என்ன பாத்துருச்சோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா இப்படி எல்லாம் பேசி என்ன இன்னும் பயமுறுத்துற? அது மட்டும் தான் பிரச்சனையா? பத்தாவதுக்கு என் வண்டி வேற எடுத்துட்டு போய் என்னையும் பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுருக்கா. நீ பைக் நம்பர் பார்த்துருப்பாங்களோன்னு பயப்படுற. அவனுங்க என் தங்கச்சி சூர்யாவை பார்த்துருக்கானுங்கடா. இவனுங்களால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. இதுல உனக்குலாம் எதுவுமே வராதுடா. உன் பைக் நம்பர்லாம் அந்த அம்மா பார்க்கலடா. நீ ஈஸியா சொல்லிட்டடா, எனக்கு பக்குன்னு இருக்கு. நீ சொல்ற மாதிரி அந்த அம்மா நம்பர் பிளேட்டை பார்க்கலன்னா நல்லதுதான். ஆனா அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் கூட சேர்ந்ததுக்கு எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா, வர விடவும் மாட்டேன்டா, இது சத்தியம்டா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் என் பிரச்சனை மட்டும் தீரவே இல்லடா. இன்னைக்கு நான் எப்படியும் பணத்தோட போய் ஆகணும்டா. உன்கிட்ட எதோ சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. லவ்வர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுறான்னு சொன்னதுக்கே என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்க. உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. என்னடா மச்சான், நீ எப்படி பேசுற?
எவ்வளோ யோசிச்சாலும் உன் பிரச்சனையை தீர்க்க ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று, மது கிட்ட பேசி பிரேஸ்லெட்டை திரும்ப வாங்கி காசாக்கணும். அது எப்படா முடியும்? கொடுத்த கிஃப்ட்டை திருப்பி வாங்குறதே தப்பு. அதுவும் லவ்வர் கிட்ட கொடுத்த கிஃப்ட்டை திருப்பி கேட்கறது மகா கேவலம்டா. ஓ, அப்போ உங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல உங்க லவ்வர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா? டேய், ஏன்டா இப்படி குத்தி காட்டுற? அம்மாவை நான் ஏமாத்தணும்னு இப்படிலாம் பண்ணலடா. எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கழுத்தை நெரிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஐடியா வேணாம், ஏதோ ரெண்டாவது ஐடியா இருக்குன்னு. அது என்ன? இதையும் உன்னால ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பேசாம அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. இப்பவே செயின் திருடுற கும்பலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது அப்படியே டெவலப் ஆகி நீ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா மச்சான் இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்லாம் சொல்லாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்தும். அதனால நீ இதெல்லாம் இந்த லெவல்லயே நிறுத்திக்கிறது தான் நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், மதியோட ரிசப்ஷனுக்கு உங்க அம்மா அந்த பணத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்காதுங்கிற விஷயம் தெரியணும். அப்பதான் அவங்க வேற எங்கேயா பணம் புரட்டுறதுக்கு டைம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மதியோட ரிசப்ஷன் நிக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருப்ப. நான் சொன்ன விஷயத்த தள்ளி போடாத. எவ்வளவு சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. சரி வா போலாம். நகையே 10 பவுன்னா இன்னைக்கு தேதிக்கு அதுவே 2 லட்சம் ஆயிடுமே. ஐயோ, நகை செலவு மட்டுமே கண்ணை கட்டுதே. இன்னும் மண்டப செலவு, சாப்பாடு, ட்ரெஸ் நல்லா இருக்கே. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. அம்மா, டாக்டர் ஆண்டி கிட்ட சம்பளம் வாங்காம நீ சேர்த்து வச்சது அந்த மாசத்தோட பாத்தீங்கன்னா 1,35,000 வருது. சீட்டு பணம் எப்படியும் 30,000 இருந்து 35,000க்குள்ள வந்துரும்ல. வரணும் குட்டி. அந்த அக்கா கிட்ட சொல்லி நமக்காக ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லணும். சரி, மொத்தம் எவ்வளவு கையிருப்பு இருக்குன்னு பார்த்து சொல்லு. சீட்டு பணம் வராம எப்படிம்மா சேர்க்க சொல்ற? கிடைக்கலனா? ஐயோ குட்டி, அப்படியெல்லாம் சொல்லாத. எப்படியாவது கிடைக்கணும். யாரும் பெருசா போட்டிக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் தினமும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, அப்படியே பார்த்தாலும் 1,70,000 தானே வருது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு 2 பவுனுக்காவது காசு இதுல இருந்து கழிச்சுக்கோ. ஏமா, குறைச்சி போடலான்னு பாக்குறியா? குறைச்சா? நீ வேற. மதியோட மாமியார் இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க போல இருக்கு. என்னம்மா நீ இப்படியே சொல்ற, குறைக்கவும் சொல்ற? இல்லடா குட்டி, மேச்சரமாவும் நர்மதாவும் பொருளை என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இன்னைக்கு பவுன் 22,000 ரூபாய். எப்படிமா அவ்வளோ தருவாங்க? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க சொன்னதை வச்சு நானே என் மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அம்மா, மேஜர் அம்மா கூட தரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நர்மதாக்கா பாவம்மா. அகிலன ஒருத்தர் சம்பளத்துல எப்படிமா அவங்க பண்ண முடியும்? நியாயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே கூடாது. எல்லாம் பேசி முறையா பண்ற கல்யாணமா இருந்தா எல்லாம் பேசி இருக்கலாம். இப்ப மதிய அவங்க ஏத்துக்கிட்டா போதுங்கிற நிலைமையில எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாம போயிடுச்சு. அப்ப ஒண்ணு பண்ணலாம். 2 பேர்கிட்டயும் எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத காசா கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். அதான் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா நான் பாட்டு கேட்டு அப்புறம் அவங்க நினைச்சதை விட அதிகமா இருந்தா கஷ்டமாயிடும்ல. அவங்க அம்மா கிட்ட இந்த கல்யாண சீர்கெல்லாம் உன் மாப்பிள்ள எதுவுமே சொல்லலையா? அந்த சூழ்நிலையில அவரால் எதுவும் பேச முடியல. ஆமா, பெரிய சூழ்நிலை. இப்ப பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுற. மத்தவங்க பண்றதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. என்னடா பண்ண சொல்ற? விடு. இதுவே நானா பார்த்து வச்சிருந்த சம்பந்தமா இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். பார்க்கலாம். மேஜர் அம்மாக்கிட்டையும் டாக்டர் அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கலாம். ச்சே, இந்நேரம் பார்த்து பங்க் வேலையும் போச்சு. ஏமா, எல்லா பக்கமும் அட்வான்ஸ் வாங்கிட்டா அப்புறம் மாச செலவுக்கெல்லாம் எங்க படிப்பு செலவே உனக்கு பெரிய தலைவலியா இருக்குமே. நீ வேற ஒரு இடத்துக்கு இன்னும் 2 இடமா வேலை பார்த்து சரியா போச்சு. அதுக்காக உன் படிப்பெல்லாம் விட்டுருவேனா என்ன? மா, நான் உன்னை கேட்ட திட்ட மாட்டியே. என்ன? இல்ல, நான் உன்ன பார்ட் டைமா வேலைக்கு போட்டுமா? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா அட்லீஸ்ட் என் படிப்பு செலவுக்காவது கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. உத வாங்க போறேன். உன் வேலை படிக்கிறது, அதை மட்டும் பாரு. உன்னை கூப்பிட்டு வச்சு கணக்கு பார்த்தது தப்பா போச்சே. அது அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நிறைய பேர் காஃபி ஷாப், ஷாப்பிங் மால்னு. இந்த விளக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல பங்கு போட்டுக்கவான்னு என்னைக்கும் நான் சொல்ல மாட்டேன். இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வீட்டை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நீங்க எல்லாம் நல்லா படிச்சு முன்னுக்கு வாங்க. அதான் அம்மாக்கு வேணும்.
வாடா. சீட்டுக்காரம்மா பாத்துட்டியா? வந்துட்டாங்களா? ஆ, ம். என்னடா ஆச்சு? என் முகலாம் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு கிடம் சரியில்லையா? ஆ? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன். என்னமோ இருக்கு. என்னடா, காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? யார் கூட சண்டை போட்டியா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடுமா, அவன் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான்ல. டேய், நீ சீட்டுக்காரம்மா பார்த்து விவரம்லாம் சொல்லிட்டியா? ஆ அது இல்ல குட்டி, என்னமோ பிரச்சனை இருக்கு. டேய், என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. இல்லம்மா அது வந்து பேசாம அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. என்னடா தம்பி, என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. நீ இப்படி தயங்குறத பார்த்தா என்னமோ ஏதோ எனக்கு பயமா இருக்கு.